வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ரோமியோ ஜூலியட் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பிளேயோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 2 குடும்பத்தை சேர்ந்து வேலையாட்கள் வந்து சண்டை போட்டுருக்காங்க. எங்கன்னா நடுத்தெருவில். இந்த கதை வந்து இட்டாலியில் இருக்கிற வெரோனாவில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க ஏன் சண்டை போடுறாங்கன்னா, ஒரு பகுதி வந்து கேப்புலெட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, இன்னொரு பகுதி வந்து மான்டேக்ன்ற ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க 2 குடும்பத்துக்கும் பகை. அதனால் இவங்களை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பகைவர்களாக தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்க சண்டை போடும்போது அங்கே இளவரசர் எக்ஸ்கலஸ் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் 2 குடும்பத்தால் இந்த இடத்தோட அமைதி ரொம்ப கெட்டு போகுது. அதனால் இதுதான் கடைசி தடவை நான் வந்து உங்களை வார்னிங் கொடுத்து விடுறேன். இனிமேலுக்கு யாராவது இங்கே அமைதி கெடுற மாதிரி சண்டை போட்டிங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை விதிப்பேன். அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற சண்டை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதே சமயத்தில் கவுண்ட் பாரிஸ் வந்து கேப்புலெட் கிட்ட வந்து பேசுகிறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு ஜூலியட்டை எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து ஜூலியட்டை திருமணம் பண்ணிக்கணுன்ற ஆசை இருக்குன்னு போது கேப்புலெட் சொல்கிறாரு, ஜூலியட்டுக்கு இப்போ தான் 13 வயசு ஆகுது, இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி வந்து ஒரு பால்னால் ஒரு பார்ட்டி மாதிரி அங்கே நடனம் விருந்து எல்லாமே இருக்கும், நாங்கள் இன்றைக்கி வச்சுருக்கோம், நீங்கள் அங்கே வாங்க, நீங்கள் அங்கே ஜூலியட்டோடு பார்த்து பேசி பழகலாம் அப்படின்னு. அதே நேரத்தில் லேடி கேப்புலெட்டும் ஜூலியட்டோட நர்ஸும் வந்து ஜூலியட் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து பாரிஸ் வருவார், அவர்கிட்ட நீ நல்ல விதமாக நடந்துக்கணும், உனக்கு வந்து அவரை திருமணம் செஞ்சு வைக்கணுன்ற எண்ணம் எங்களுக்குள்ளே இருக்குன்னு போது ஜூலியட் வந்து இல்லை எனக்கு இந்த வயசுக்குள்ளே எதுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு உன் வயசு இருக்கும்போது நீ எனக்கு குழந்தையாகவே பிறந்துட்ட, இதுவே வந்து எனக்கு வந்து லேட்டாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லி ஜூலியட்டோட மனசை வந்து நீ திருமணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்தை வந்து விதைக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன ஆகிடுதுன்னா, பென்வெல்லியும் அவரோட கசனான ரோமியோ வந்து மான்டேக்கோடைய மகன், அவங்ககிட்ட பேசின்னு இருக்கார். கேட்குறாரு, ஏன் வருத்தமாக இருக்கேன்னு போது ரோமியோ வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ரோசலின்னு ஒரு பொண்ணை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவள் என்னோடய காதலையே வந்து ஏற்றுக்க மாட்டேன்றா, அவள் வந்து நன்னாக போக போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பென்வெல்லியோவும் மெர்கென்டோ அவர் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து ஒரே பொண்ணை நினச்சி உருகிட்டுருக்க, நீ நினச்சிட்டுருக்க ரோஸ்லின் மட்டும்தான் அழகுன்னு. இன்றைக்கி வந்து கேப்புலெட்ஸோடைய வீட்டில் வந்து ஒரு பால் நடக்குது, நீ அங்கே வா, வந்து பார் எத்தனை பேர் இருக்காங்கன்னு போது ரோமியோக்கு என்னென்னா, அது கேப்புலெட்டோடைய பாலுன்றதுனால கண்டிப்பாக ரோஸ்லினும் அங்கே வருவாள். அவளை பார்த்து அவளுடைய மனசை வந்து தன் பக்கம் ஈர்க்கிறதுக்கு இது ஒரு வழி நினச்சிட்டு ரோமியோ சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் ரோமியோ பார்க்க போகிறது ரோசலினை தான். ஆனால் அங்கே ரோமியோ பார்க்குறது ஜூலியட்டை. பார்த்த உடனே ஜூலியட் மேலே ரோமியோவுக்கு காதல் வந்துடுது. ஜூலியட்டோட நடனம்லாம் ஆடுறான். ஜூலியட்டோடைய கசினான டைபல்ட் வந்து ரோமியோ அங்கே வந்து தான் கண்டுபிடிச்சிடறான். எதிரி வீட்டை சேர்ந்தவன் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான, ஏதோ ஒரு விஷயமா கலகம் செய்யறதுக்கு தான் வந்திருக்கான்னு நினச்சிட்டு அவனை சண்டை போட்டு கொள்றதுக்கு போகிறான். ஆனால் ஜூலியட்டோட அப்பா என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லை ஒரு பார்ட்டி நடந்துட்டுருக்கு, இப்போ வந்து ரத்தம் சிந்த வேணாம், பேசாமல் இரு, ஏதாவது நடந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. இப்போ பால் முடிஞ்சவொடனே ரோமியோ என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் வரும்போது அவங்கக்கிட்ட இந்த நழுவி திருப்பி வந்து கேப்புலெட்டோடைய அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய தோட்டத்தில் சுற்றி பார்க்கும்போது அங்கே ஜூலியட் ஒரு பால்கனியில் நின்றுட்டு நிலவை பார்த்து எப்படி அவன் மனசு வந்து ரோமியோ கிட்ட பறி கொடுத்துட்டதாகவும், அவன் வேறு குடும்பத்தை அதாவது மவுண்டேக்ஸை சேர்ந்ததாக இருந்தாலும் அவள் மனசு ரோமியோ கிட்ட தான் இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துகிறா. இதை கேட்டோன்னு ரோமியோவும் மறைஞ்சிருக்கிற இடத்துல வெளியில் வந்து நான் இங்கே தான் உனக்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவளோட பேசி 2 பேரும் திருமணம் செய்யறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அவங்க யாரை போய் பார்க்குறாங்கன்னா, ஃப்ளையர் லாரன்ஸ் வந்து இந்த எண்ணத்தை கேட்ட உடனே அவருக்கு ஒரு விதத்தில் என்ன தோணுதுன்னா, இவங்க 2 பேரும் விரோதிங்களாகவே இத்தனை வருஷமாக இருந்துட்டாங்க, இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே திருமணம் நடந்ததுன்னா அந்த பகைமை மறைஞ்சி 2 பேரும் வந்து ஒரே குடும்பத்தினர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நாளைக்கு வாங்க உங்களுக்கு திருமணம் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி மறுநாள் 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் டைபால்டுக்கு என்னென்னா, ரோமியோ வந்து எப்படி கேப்புலெட் பாலுக்கு வரலாம், அதனால் அவனோட எப்படியாவது சண்டை போட்டு அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணுன்ற எண்ணத்தில் ரோமியோ வந்து கூப்பிட்றான். இப்போ ரோமியோவுக்கு வந்து ஜூலியட்டை நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டதுனால டைபால்ட்டும் எம்ஏக்கு நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன்ற எண்ணத்தில் அவங்ககிட்ட இல்லை எனக்கு வந்து உன்னோட போர் செய்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடும். ஆனால் அதை கேட்டுட்டு இருந்த மெர்கென்டோக்கு வந்து கோவம் வந்துடுது. அது எப்படி வந்து அவன் இவ்வளோ அவமானப்படுத்துகிறான், நீ வந்து சாதாரணமாக அது ஒன்றுமே இல்லாத மாதிரி பணிஞ்சு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் மெர்கென்டோ என்ன சொல்கிறான்னா, டைபால் கிட்ட ரோமியோ பதில் நீ என் கூட சண்டை போடு அப்படின் போது மெர்கென்டோடைய
டைபால் சண்டை போட்டுட்டு பயங்கரமாக வந்து மெர்கன்டோக்கு அடிபட்டுடுது. அவன் மரணம் அடைகிற அளவுக்கு போயிடும். ரோமியோ வந்து அந்த சண்டையை தடுக்க பார்த்தாலும் இதை வந்து அவனால் தடுக்க முடியல. ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி மெர்கன்டோ வந்து 2 குடும்பத்தையும் சபிச்சிட்டு செத்துடுறான். இப்போ ரோமியோவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இந்த மாதிரி தன் நண்பன் தனக்காக வந்து அவனுக்கு பதிலாக நான் சண்டை போடுறேன்னு சண்டை போட்டு உயிர் விட்டதை தாங்கிக்க முடியாமல் ஒரு டைபால் கிட்ட வந்து சண்டை போட்டு டைபால்கிட்ட ரோமியோ கொண்டுடுறான். இப்போ இந்த 2 பேருடைய சண்டையாலையும் 2 பேர் இறந்தது கேட்டுப்பட்ட இளவரசர் அங்கே வராரு. அங்கே வந்த உடனே மாண்டேக் வந்து எவ்வளோ ஆர்கியூ பண்ணுறாங்க. இல்லை டைபால் வந்து மெர்கன்டோவை கொன்னதுனால தான் வந்து ரோமியோ வந்து டைபால்கிட்ட கொன்னா, மற்றபடி வந்து ரோமியோவாக எந்த சண்டைக்கும் போகலன்னு கேட்டாலும் அந்த இளவரசர் என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லை உங்களுடைய சண்டைகள் வந்து எல்லை மீறி போகுது, இப்போ 2 பேர் வந்து இறந்துட்டாங்க, அதனால ரோமியோ வந்து நான் மரண தண்டனை தரல, ஏன்னா நீங்கள் வந்து என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்குறீங்க, ஆனால் வெரோனாவிலேருந்து நான் அவனை நாடு கடத்துகிறேன், அவன் திரும்பி வெரோனாக்குள்ளே வந்தான்னா கண்டிப்பாக அவனுக்கு வந்து மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் ரோமியோ வந்து அன்றைக்கே ஊரை விட்டு போகாமல் அன்றைக்கி ராத்திரி ஜூலியட்டோடைய அறைக்கு போய் அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக இருக்காங்க. இப்போ கேபிலெட் வந்து ஜூலியட் ரொம்ப வருத்தமாக இருக்கான். ஜூலியட் வருத்தமாக இருந்ததுக்கான ரோமியோ வந்து போயிட்டான், நாடு கடத்தப்பட்டிருக்கான், இனிமேல் இந்த ஊருக்குள்ளே வர முடியாது, திருமணமும் பண்ணியாச்சு, கணவன் மனைவியாக இருந்தாச்சு, இனிமேல் ரோமியோ பிரிஞ்சு நம்ம எப்படி இருக்க போகிறோன்ற எண்ணத்தில் தான் ஜூலியட் வந்து வருத்தமாக இருக்கான். ஆனால் அவங்க அப்பா என்ன நினச்சிக்கிறாருன்னா, ஒருவேளை அவளுக்கு கவுண்ட் பாரிஸை பிடிச்சிருக்கு போல இருக்குது, நம்ம ஏன் 2 வருஷம் கழித்து திருமணம்னு சொன்னோம், இப்போவே திருமணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு, சரி நான் உனக்கும் கவுண்ட் பாரிஸ்க்கும் திருமணத்தை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லும் போது அவள் சொல்கிறா, இல்லை எனக்கு பாரிஸை திருமணம் பண்ணுற எண்ணம் இல்லைன்னு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்புறம் ஜூலியட் அவங்க அம்மா கிட்டே போய், அம்மா என் திருமணம் இப்போ வேணாம், கொஞ்ச நாள் கழிச்சு நான் பண்ணிக்கிறேன் போது அவங்க அம்மாவுக்கும் அவன் மேலே கோவம் வருது. இதனால் ஜூலியட் என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரையர் லாரன்ஸ் கையில் போய் திருப்பி ஹெல்ப் கேட்குறது மாதிரி, நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவி ஆகிட்டோம், ஆனால் என்னை வந்து பாரிஸ்க்கு திருமணம் செய்கிறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, உடனே திருமணம்னு வேறு சொல்கிறாங்க, எனக்கு ஏதாவது வந்து உதவி செய்யணும் போது ஃப்ரையர் லாரன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, சரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மருந்து மாதிரி ஒன்று தர்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நீ குடிச்சின்னா கோமா மாதிரி போயிடுவேன், அந்த நிலைமைக்கு போயிடுவேன், உனக்கு உடம்புல எந்த வித உணர்வும் இருக்காது, உன்னை பார்க்குறவங்களாம் நீ இறந்துட்டேன்னு நினச்சிப்பாங்க, ஆனால் 240 hours, அதாவது 42 ஹவருக்கு நீ அப்படி தான் இருப்ப, மணி நேரம் அப்படி தான் இருப்ப, அதுக்கப்புறம் நீயே தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிற மாதிரி எழுந்துப்ப, அது வரைக்கும் உடல் வந்து இறந்து போன ஒரு மனிதரோட உடல் மாதிரி தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த செய்தியை ஒரு தூதுவர் மூலமாக, அதாவது ஃப்ரையர் ஜான் மூலமாக ரோமியோவுக்கு சொல்லிடுறேன், ரோமியோ வந்து உன்னை வந்து பார்க்க சொல்கிறேன், நீங்கள் வந்து 2 பேரும் வந்து எங்கேயாவது போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜூலியட்டும் ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் வந்து திருமணம் வச்சுருக்காங்க. அதனால் முதல் நாளே அந்த மருந்து அவள் குடிச்சிட்றாள். குடிச்சிட்டோடனே திடீர்னு அவளை வந்து பார்க்குற குடும்பம் வந்து ஜூலியட் இறந்துட்டான்னு நினச்சிட்டு அழுதுகிட்டே கொண்டு வந்து அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு குகை மாதிரி ஒரு கல்லறை இருக்கும், அந்த குகைக்குள்ளே கொண்டு வந்து ஜூலியட் உடம்பை வச்சுட்டு போயிடுறாங்க. இறுதிக்கடன்லாம் முடிச்சிடுறாங்க. இந்த ஃப்ரையர் ஜானால் போய் ரோமியோவை பார்க்க முடியல, ஏன்னா வந்து அந்த நடுவில் ஒரு பிளேக் வந்து அவனோட ட்ராவலை சுற்றி போயிட்டு அவரால் ரோமியோ பார்க்க முடியல. ஆனால் அவருக்கு பதிலாக பல்தாசர்ன்றவர், அவர் வந்து ரோமியோடைய வேலையாட்கள், அவர் வந்து ரோமியோவை பார்த்துட்டு, உனக்கு தெரியுமா இந்த மாதிரி ஜூலியட் இறந்து போயிட்டா, இந்த மாதிரி அவளுக்கு இறுதி சடங்குலாம் வச்சுட்டு எடுத்துமே குகையில் வந்து உடம்பை போட்டாங்கன்னு சொன்னோன்னு ரோமியோட மனசு உடஞ்சி போய், ஜூலியட் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கும் வேணான்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு மருந்து கடையில் போய் அங்கே விஷம் வாங்கிட்டு சாகிறதுக்கு முன்னாடி ஜூலியட் எப்படியாவது பார்த்தணும்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஜூலியட்டை வந்து அந்த உடல் வச்சுருக்கிற அந்த குகைக்குள்ளே, அந்த கேப்புலட் கிரிப்டுக்குள்ளே வரான். போகிற வழியில் என்ன ஆகிடும்னா, பாரிஸ் வந்து ஜூலியட்டுக்காக அந்த துக்கத்தை அனுசரிக்கிறதுக்காக ஜூலியட் உடலை பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்காரு. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, ரோமியோ வந்து ஏதோ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவரோட சண்டை போட்டுட்டு அந்த சண்டையில் ரோமியோக்கு எப்படியாவது ஜூலியட்டை பார்த்துட்டு நம்மளும் இறந்தணுன்ற எண்ணத்தில் இருக்கிறதுனால அவனும் ஆவேசமாக சண்டை போட்டு பாரிஸை வந்து கொண்டுடுறான். உள்ளே வந்து பார்த்தா ஜூலியட்டோட உடல் இருக்குது, அவள் இறந்துட்டான்னு நினச்சிட்டு ரோமியோ விஷத்தை குடிச்சிட்டு அவள் பக்கத்துலேயே விழுந்து அவர் இறந்துடுறாரு. ரோமியோ இறந்து விழுற நேரத்தில் ஜூலியட்டும் வந்து அந்த கோமாலேருந்து எழுந்து பக்கத்தில் பார்த்தா ரோமியோட இறந்த உடம்பு தான் இருக்குது. அவளுக்கு புரிஞ்சிடுது, நம்ம இறந்துட்டோம்னு நினச்சி ரோமியோ வந்து அவன் உயிரை விட்டுட்டான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இன்றைக்கி ரோமியோ இல்லாத உலகத்தில் நான் இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு ரோமியோடைய கத்தியை எடுத்து அவள் குத்திக்கிட்டு அவனோடைய சேர்ந்து இறந்துடுறான். இப்போ 2 குடும்பமே வந்து அங்கே வராங்க, இளவரசரும் அங்கே வராங்க. அப்போ ஃப்ரையர் லாரன்ஸ் வந்து இந்த 2 காதலரோட கதையை வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. அதே மாதிரி மெர்கன்டோட சாபம் எப்படி பழிச்சிடுச்சுன்றதும் காட்டுறாரு. தங்களோட சண்டையால் சின்ன குழந்தைங்க 2 பேருமே நம்ம இழந்துட்டோமேன்னு வருத்தப்படுற அந்த குடும்பம் இனிமேலுக்கு எங்களுக்குள்ள சண்டை இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்ந்துடுறாங்க.
இந்த கதையோட முடிவில் அந்த பிரின்ஸ் வந்து இந்த 2 பேருக்கான ஒரு எழுச்சியை, ஃபார் நெவர் வாஸ் a ஸ்டோரி ஆஃப் மோர் ஊ தென் திஸ் ஆஃப் ஜூலியட் அண்ட் ஹர் ரோமியோ. அதாவது இவ்வளோ கஷ்டமான ஒரு மனசுக்கு பாரமான ஒரு கதை இது வரைக்கும் இருந்ததே இல்லை, ரோமியோ ஜூலியட் கதை மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த பிளேவை ஷேக்ஸ்பியர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.